மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த அரசு வேலையை எடுத்துட்டாங்க. 21 பேர் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்களுக்கு கொடுக்குறாரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி கொடுத்ததை திரும்ப திரும்ப சுட்டி காட்டுறாங்க. பிரச்சனை என்னன்னா அது அரசு இயந்திரம். துப்பாக்கி சூடுக்கு 2 முறைக்கு அது கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்க. ஏடிஎம் கேர் கருத்து என்னன்னு தெரிய வரும். Besmani Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Raj Mahal Silks Madurai. கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா எப்பவுமே பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் நிற்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சித்து வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. அப்போ இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு தாவேகாவினுடைய அந்த கட்டமைப்பு பிம்பத்தினுடைய ஒரு சறுக்கலா பார்க்கலாமா? அண்ணன் விஜய் அவர்களின் ஆசையுடன் தொடங்குகிறேன். இப்போ டிவிகேவோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம உரிமை, சம வாய்ப்பு, மக்களின் உரிமை, இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக தான் இருக்கோம். இன்றைக்கி நீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். கருணையின் அடிப்படையிலையும் மக்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறது அடிப்படையிலையும் அவங்களுக்கு ஒரு அரசு பணியாணையை வழங்கியிருக்காங்க. இந்த 31 பணியாணைகள் வழங்கப்பட்டதுனால இதற்கு முன்னால் டிஎன்பிஎஸ்சியில் இதற்கு முன்னால் அறிவிக்கப்பட்டதும் இதற்கு அப்புறம் அறிவிக்க போகிற வேலைவாய்ப்புகளை எங்கேயுமே ஒரு வேலைவாய்ப்பு கூட அடுத்த ஒரு வேலைவாய்ப்பை எடுக்கலை. இது இட்ஸ் நாட் பிளாக்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 31 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டிக்ளேர்டு ஒன்லி ஃபார் அந்த பேரிடரில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக வழங்கப்பட்டது. இது எங்கேயுமே பிளாக்ட் ஆகலை. யாரோட உரிமையும் யாரோடைய வேலை வாய்ப்பையும் இதை பறித்து எடுத்துக்கல. தகுதியின் அடிப்படையிலையும் அவங்கவுங்க நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்காக வெயிட் பண்ணுறாங்க, வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ மொத்த காலி பணியிடங்கள் வாய்ப்பு குறையாது. அந்த காலி பணியிடங்கள் வாய்ப்பு ஒன்று கூட குறையல. இல்லை, எப்படி குறையாம இருக்கும்? நீங்க எடுத்து பாருங்க. புதுசா வேலை வாய்ப்பை உருவாக்கி நீங்க கொடுத்தீங்களா? இவங்க அந்த வேலை வாய்ப்புகள் கொடுத்தது அரசில் அறிவிக்கப்படாத வேலைவாய்ப்பு. இப்போதான் இந்த 31 அரசு இந்த வேலைவாய்ப்புமே கோடிட்ட இடங்களில் பார்த்து 31 இப்போ புதிதாக உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்பு. இவர்களுக்காக வழங்கப்பட்ட வேலைவாய்ப்பு, நிவாரணத்தின் அடிப்படையில் அவங்களோட தகுதிக்காக உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்பு. இருக்கிற வேலைவாய்ப்புல எந்த டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ்டு அதற்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா? நான் காட்டுறேன் உங்களுக்கு. டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கூட பிளாக் பண்ணல. இது சரிங்களா? நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, இவங்க நாங்கள் கேஸ் போட்டுட்டோம், அந்த வேலையை நிறுத்திட்டோம் அப்படின்றதுல தான் ரொம்ப வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த அரசு வேலையை எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன நிவாரணம் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேஸ் தொடர்ந்தவங்களும் கேட்டால் நான் அவங்களுக்கு தேர்தல் அரசியல்லையும் மக்களுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க எல்லாருமே. நான் எந்த எதிர்கட்சியும் குறிப்பிட்டு சொல்லலை. அவங்க அதே மக்களுக்கான கொடுத்த அரசு பணியாலே இவங்க ஆட்சிக்கும் வரமாட்டாங்க. ஆட்சிக்கு மக்களுக்கு பணியானை கொடுக்கறதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நிவாரணம் செய்யப்படல. நாங்கள் கொடுத்தது யாருன்றது தான் பிரச்சனை. ஸ்டாலின் அவர்கள், மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாரு. எப்போ 21 பேர் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த இல்ல தொடர்ந்து நீங்க அதை ஒப்பிடாதீங்க. ஒப்பிடலைங்கம்மா. அதுவும் இன்சிடென்ட், இதுவும் இன்சிடென்ட். இட்ஸ் நாட் அது வேற இன்சிடென்ட், இது வேற இன்சிடென்ட். அது அதிகார மீறல். அதற்கும் இதற்கும் இல்ல நீங்க என்ன வேணா உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா தப்பா, இது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் கிடையாது. தூத்துக்குடி நிகழ்வையும் கரூர் சம்பவத்தையும் ஒப்பிட வேண்டாம். ஒப்பிடாம பேச சாலையில ஒரு விபத்து நடக்குது. அது விபத்து. ஒரு சாலையில போக்குவரத்து மோதி உயிரிழக்கிறாங்கன்னா அது விபத்து. இது இன்சிடென்ட். அதாவது இந்த சூழ்நிலையில எந்த தப்புமே செய்யாத பொதுமக்கள் அரசின் கவனமின்மையினாலும் அரசின் பொறுப்பின்மையினாலும் பாதிக்கப்படும் போது, ஒரு நல்ல அரசு தோன்றும் போது அந்த அரசுக்கு தீர்ப்பு வந்துச்சா? எந்த தீர்ப்பு வந்துச்சாண்டீங்க? நீங்க பாதிக்கப்பட்ட எல்லாமே சொல்லிட்டு ஆமா, உயிர் போறதுக்கு பொறுப்பின்மை தானே காரணம். உயிர் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. 8 மணி இல்ல சார், தாமதமா வந்ததுனால அங்க ஒரு 20 வருஷம் தாமதமா வந்தா அதுதான் கேக்குறாங்க. அது நிரூபிக்கப்பட்டுச்சா சார்? என்ன பேச குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். நீங்க பேசும்போது அந்த மாதிரியான வார்த்தைகள் வேண்டாமா? நீங்க சொல்றது அப்படி. அப்ப எப்படி இறந்தாங்க? இல்ல சார், ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கப்ப எப்படி இறந்தாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. அதை நம்மளும் சொல்ல முடியாது. யாரோட பொறுப்பின்மைன்றதான் வழக்கு. தலைவர் தளபதியோட பொறுப்பின்மையா,
இல்ல வந்து அரசாங்கத்தோட பொறுப்பின்மையா இல்ல காவலர்களோட பொறுப்பின்மையா இல்ல உளவு இல்ல இப்ப அவர் பேசும்போதுமே என்ன சொன்னாலும் லேட்டா வந்தது கூட காரணமா இருக்கும் இல்ல, அப்படின்னு. அப்ப அதெல்லாம் யாரு இருக்க கூடாதுன்றதே என்னுடைய வாதம். லேட்டாவே வந்துட்டாருன்னே வச்சுக்கிடுவோமே. அப்ப ஒரு 10 வருஷம் செத்து போயிடலாமா? மக்களை புரியலையே. அப்ப லேட்டா வந்தனா அங்க வந்து பாதுகாப்பு இருக்காதா? அங்கேயும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுதானே போலீஸோட கடமை. லேட்டா வந்தா பாதுகாப்பு இல்ல. அவ்வளவு நேரம் மக்கள் காத்திருந்தாங்கன்றது அந்த சரி, இடத்துல பெரம்பலூர்ல குற்றச்சாட்டா இருக்கு. ரத்து பண்ணீங்கல்ல, ஏன் அதே மாதிரி ரத்து பண்ண வேண்டியது அரசாங்கம் மக்கள் மேல எத்தனையோ இடத்துல வந்து ரத்து பண்ணாங்க. அக்கறை செலுத்துறவங்க அந்த கூட்டத்தை ரத்து பண்றதுக்கான அதிகாரம் வந்து இல்ல அரசாங்கத்துல பெரம்பலூர்ல ரத்து பண்ணல, லேட் ஆயிடுச்சு, அதுக்கு மேல போக வேண்டாம்ன்றதால அவங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல கிளம்புனாங்க. நிறைய இடங்கள்ல வந்து ரத்து பண்ணாங்க. அதே மாதிரி இங்கேயும் ரத்து பண்ணிருக்கலாமே. அல்லது வந்து போலீஸ் வந்து அவர் வந்து கிளியரா சொல்றாரு, என்னை வந்து வழி நடத்தி முன்னாடி கூட்டிட்டு போனாங்க, இந்த இடத்துல தான் வந்து நிக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்களா அவர் வந்து ஒரு ஸ்பீச்ல சொல்றாரு. இல்ல 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 பொது இது மேடையில அப்படி பொய் சொல்ல முடியாது. உண்மைக்கு முற்றிலும் மாறான ஒன்று. அன்றைக்கு கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குது, இந்த இடத்துலயே நின்னு பேசுங்கன்னு காவலர்கள் எச்சரிச்சாங்க. அவங்க தெளிவா சரிங்க. ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதையும் மீறி கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிற இடத்துக்கு போனது யாரு? கூட்ட நடத்தி கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிற இடத்துக்கு போனது யாரு? உள்ள விடுவீங்களா? நான் கேட்டா உள்ள விடுவீங்களா? விட மாட்டீங்கல்ல. சொன்னா நீங்க நின்னீங்களா? சொன்னா நீங்க நின்னீங்களா? காவல்துறை உங்ககிட்ட சொல்லலன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? காவல்துறை உங்ககிட்ட சொல்லலன்னு நிரூபிக்க முடியுமா? யார் கையில இருந்துச்சு? திமுக அரசாங்கத்து கையில இருந்துச்சு. காவல்துறை உங்களை எச்சரிக்கலன்னு நிரூபிக்க முடியுமா? ஒரு தனி மனிதன் நிரூபிக்க முடியுமா? உங்களுடைய முதலமைச்சர் காலிஸ்டியை வெளியிட தயாரா? காலிஸ்டியை வெளியிட தயாரா? ஒரு தனி காலிஸ்டியை வெளியிட தயாரா? நான் காவல்துறை மேல தப்பு சொல்லல, உங்க மேல தப்பு இல்ல, நீங்க சொல்றதுக்கு என்னோட தகுதி இல்ல. செய்ய முடியுமா? நீங்க சொல்லுங்க முதல்ல. தவறு சரியா ஒரு போலீஸ்காரன் செய்ய விடுவாங்களா? நான் ஒரு சாதாரண சாமானியன், நான் உள்ளதான் போய் நிப்பேன், உள்ளதான் பேசுவேன் அப்படின்னா பொதுமக்கள் பாதுகாப்பு முக்கியமா, ஒரு சாமானியன் சொல்றது முக்கியமா? அது கேட்கலையே. எப்படி கேட்கலன்னா தப்பு செய்ய அதெல்லாம் விட்டுங்களா? கேட்கல. அதான் சார், உங்க காலிஸ்டி வெளியிடுங்க. போலீஸ்காரங்க சொன்னாங்க இல்லையான்னு தெரியும். வெளியிட்டோம். நீங்க யார் வெளியிட்டீங்க? எங்க வெளியிட்டீங்க? வெளியிடு. டெல்லியில போய் கேளுங்க சார். வெளியிடுங்க சார். டெல்லியில கேளுங்க. நீங்க எங்க வெளியிடுங்க சார். மக்கள் வந்து வெளியிடுங்க சார். அதுல வந்து investigation நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம மக்கள் மேல அக்கறை, உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இல்ல. மக்கள் 15 வருஷம் கொடுத்தாங்க, எந்த ஏரியாவுக்கு செய்யாம அவங்க சாடிச்ச நீங்க எங்க இந்த statement Investigation. சாகடிச்ச நீங்கன்னு சொல்றது வந்து தப்புதானே? சாகடிச்ச நீங்கன்னு சொல்றது தப்புதான். Investigation ரொம்ப தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அந்த dispute-க்குள்ள நம்ம போக வேண்டாம். Dispute இல்ல, இல்ல. Investigation போயிட்டு இருக்கும்போது இது நடக்குதுன்னு யாருமே பேசல. வந்தா கூட அவங்களுக்கு வந்து கரெக்டான நுழைஞ்சேதான் தீருவேன் அப்படின்னா உங்க ஸ்டாஃப்ஸ் செக்யூரிட்டி தான் விடுவாங்களா மாட்டாங்களாமா? நீங்க பதில் சொல்லுங்கம்மா. நான் ஒரு சாதாரண சாமானியன், நான் உங்க ஆபீஸ்க்குள்ள வர்றதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, நான் உள்ள வந்து தான் தீருவேன். எனக்கு அழைப்பு கிடையாது, அப்பாயின்மெண்ட் கிடையாது வச்சுக்கோங்க. இல்ல ஒரு ஆபீஸும் கூட்டமும் ஒண்ணு சரி, கிடையாது. கூட்டத்துல இத்தகையான இடத்துல அதோட ரொம்ப powerful-ஆன ஒரு mechanism நான் ஒரு இருக்குல்ல. example சொல்றேன் ஒரு உங்களுக்கு. government office, government institution வந்து இருக்கு. இந்த காவல்துறை வந்து மக்களோட police பாதுகாப்பு தான் இப்போ முக்கியம். இங்க பிரச்சனை என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன் நம்ம நடத்தல, இன்வெஸ்டிகேஷன் வந்து சிபிஐ நடத்துது. சிபிஐட்ட ரெண்டு தரப்புலையுமே வந்துக்கிட்டு வாதம் பிரதிவாதம் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஏன் லேட்டாக வந்தார், இவருடைய அரேஞ்ச்மெண்ட்ஸு வந்து சரியாக இருந்துச்சா, அந்த மக்களுக்கு உண்டான எல்லா ஃபுட்டும் எல்லா ஃபெசிலிட்டியும் இவங்க ஏற்பாடு பண்ணாங்களா, ஏன்னா இட் இஸ் எ டியூட்டி ஆஃப் தி ஆர்கனைசர்ஸ். அதே மாதிரி வந்துக்கிட்டு அங்கே உளவுத்துறை ரிப்போர்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கா, இல்லை அங்கே வந்துக்கிட்டு பாதுகாப்பில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்துச்சா, எல்லாமே வந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன். அதனால தான் திமுக வந்து இதை கொடுக்கும்போதே சொன்னாங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்கிறது, அந்த இன்வெஸ்டிகேஷன் அதிகாரம் 162 ஆர்டிகல் 162 கொடுக்கிறோம். 162 அதுக்கு முதல்வர் ஆகணும், ஜெயிச்சு முதல்வர் ஆனாதான் அந்த அதிகாரம் கிடைக்கும். அந்த முதல்வருக்கு அனைத்து அதிகாரமும் அது முதல்வர் ஆனா எல்லா அதிகாரம்லாம் கிடையாது. அதனாலதான் இப்ப கொண்டு வாங்கிருக்காங்க. இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ முதல்வர் ஆனதுக்காக எல்லாத்தையும் வந்துகிட்டு அந்த குறைகளுக்கு உங்களுக்கு மேல்முறையீடு செய்ய முடியாது. இல்ல இப்போ வந்து முதலமைச்சர் ஆயிட்டார் இல்லையா, அவர் பேசும்போது என்ன சொன்னா தனிநபர் ஆணையம் அமைக்க இப்ப ஆகிட்டீங்கல்ல, இப்போ தனிநபர் ஆணையம் இல்ல அமைக்கலாம். கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் 1952 பிரிவு 3 அமைக்கலாம். நீங்க இப்ப கேஸ் போட்டு என்னது இது? உங்களால எல்லாரும் கேஸ் போட்டு வாங்கணுமா? நீங்க தான் போய் கொடுத்த பணியானை நீக்கிறதுக்கு கேஸ் போட்டு வாங்குனீங்க சார். உங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்கு சார், நீங்க ஆணையம் அமைக்கலாம் சார். நீக்கி இருக்கீங்க. மக்கள் ஒரு பொதுமக்கள் ஒரு சாதாரண சாமானிய மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு இந்த மாதிரி 1008 நீங்க அரசியல் அவங்களும் சாமானிய மக்கள். நீங்க அமோனியா விசைவாயு வெளியாகி மக்கள் இறந்தாங்க. நீங்க அதிலும் பாதிக்கப்பட்ட மக்கள் தானே. ஒரே நிமிஷம் அவர் சொல்லும்போது என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்கன்ற படி எல்லாம் போடக்கூடாது, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, நீங்க நானும் அது தப்பு அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ பிளான்ட் மர்டர்னு சொல்றது எந்த இடத்துல பொது இடத்துல உட்கார்ந்து
விதமானது, கான்ஸ்பிரசிக்கு எதிரானது தான் நான் சொல்லுவேன். அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை செட்டிங் போட்ட மாதிரி இருந்துச்சு. 1 மணி நேரம் ஒரு 10 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி அண்ணன் வராரு, இப்ப 25 நிமிஷத்துல இன்னைக்கு அதே மாதிரி சம்பவம் நடந்திருந்தா எல்லா அமைச்சர்களும் இல்ல இல்ல இத பத்தி இப்ப பேச வேண்டாம். சார் புசியானந்த விடல, ஆதவ அர்ஜுனா விடல. சார் ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் அதை பத்தின ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கடையில யாரு வந்து நீங்க வந்து இல்ல இது வந்து இவங்க கொலை பண்ணிட்டாங்க யாரு சொன்னாலும் அது தப்பு சொல்றாரு மேடம். சொல்ல வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். எனக்கு புரியுது, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதனால யாரும் பேசுறாருன்னா பதில் பேசுங்க மேடம். யார் மேலயும் குறிப்பிட்டு பழி போட யாருக்கும் உரிமை இல்லதான். விசாரணை முடியட்டும், உண்மை என்னன்னு தெரியட்டும். கான்ஸ்பிரசி தியரி பேசப்படுதுன்னு தெரியுது இல்ல, ஒரு சதி கோட்பாடு இருக்குல்ல, உண்மை என்ன பேச முடியாது. தியரி எல்லாம் பேசல, இங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும். உங்ககிட்ட ஒரு தனிநபர் விசாரணை அமைப்பதற்கான எல்லா அதிகாரமும் இருக்கு. நீங்க ஒரு விசாரணை ஆணையம் போடுங்க. சிபிஐ நம்புறோம், நாங்க சிபிஐ நம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க தனிப்பட்ட விஜய் வந்து அவருக்கு கீழே விசாரணை ஆணையத்தையும் நம்பல. சிபிஐக்கு சிபிஐ என்ன சொல்றதோ நாங்க கேட்கறதுக்காக தயாரா இருக்கோம். சிபிஐ நாங்க நம்புறோம். சரி, நம்பிக்கை இல்ல. அதுக்கு 162 அதிகாரம் வேணும். முதல்வர் பேச்சு கிடையாது, நீங்க பேச்சு கிடையாது, இதான் பேச்சு. ஒரு அதிகாரம் தான் பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டீங்க. பயன்படுத்துறோம். நீங்க அதிகாரம் ஓகே சார், இல்ல இல்ல இத பத்தி பேச வேண்டாம். நீங்க தலைப்பு இதோட விடலாம். கேள்வி ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிக்கிறேன். 2 பேரும் பேசும்போது திரும்ப திரும்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி கொடுத்ததை திரும்ப திரும்ப சுட்டி காட்டுறாங்க. பிரச்சனை என்னன்னா அது அரசு இயந்திரம். ஒரே துப்பாக்கி சூடுக்கு 2 முறைக்கு அதுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்க. ஏடிஎம் அரசு பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. அப்பதான் உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிய வரும். இப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் வழங்கப்பட்டுச்சுன்னா அது ஒரு அரசு இயந்திரத்தால் நடந்த பச்சை படுகொலை. இந்த சொல்ல பயன்படுத்தலாம் நினைக்கிறேன். நடக்கப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் அவங்க தேர்தலில் நின்றுக்க முடியாது. இவர் சொல்ற கருத்து வேறுபட்ட அரசு இருங்க சார், முடியாது. அரசு ஏன் நிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு அரசு இயந்திரத்தை இயக்குறதே முதல்வர் தானே. அவர் அரசு அதிகாரமே 162 கீழே நிக்க முடியாது. போலீஸினுடைய அதிகாரம் அப்படி சொல்லுங்க. Behind Woods in Face Off the Digital Debate Show. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show, powered by Rajmahal Silks Madurai.